திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. அதாவது பழைய டெண்டர் பாலிசியில நம்ம கண்டிப்பா எல்லா அவங்களோட எஸ்டிமேஷன் பாலிசியில தவறு இருக்குன்னு பார்த்தோம். ஏன்னா ஒரு டெண்டர் அவங்க ஃப்ளோட் பண்றாங்க. அந்த டெண்டர்ல வந்து இப்ப நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் இல்ல கண்டக்டர் கொள்முதலுக்கு எஸ்டிமேஷன் போடுறாங்க. சோ அந்த ப்ராடக்ட் எஸ்டிமேஷன் எப்படி போடுறீங்கன்றதா நம்மளோட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் எஸ்டிமேஷன் எப்படி போடுறோம்? நீங்க பழைய பிஓ, அதாவது பழைய பிஓ இல்லாட்டி அதர் ஸ்டேட் ரேட்டு. சோ இதை வச்சு நம்ம ஒரு எஸ்டிமேஷன் டிஃபைன் பண்றதே தப்பு. இப்ப நம்ம இவங்க 13 லட்சம் ரூபாய்க்கு டிஃபைன் பண்ணி ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஃப்ளோட் பண்ணிருக்காங்க. இப்ப கேரளா இதை பார்த்து எடுத்தா என்ன ஆகும்? கேரளா வந்து நாங்க தமிழ்நாடு பிஓவை பார்த்து எடுத்தேன்னு சொன்ன மாதிரி இருக்கு. ஸோ அதுவே அந்த பாலிசியே தப்பு. அதனால என்ன பண்ணோம்னா நம்ம வந்து 3 செப்பரேட் கமிட்டி அமைச்சிருக்கோம். நம்ம அந்த கடந்த ஒரு மாதத்துல அந்த 3 செப்பரேட் கமிட்டி வந்து தனித்தனியாக மார்க்கெட் ரேட் அசஸ்மெண்ட், மார்க்கெட்ல ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டும் நீங்க போனீங்கன்னா ஆன்லைன்ல மார்க்கெட்ல இருக்கு. அந்த மார்க்கெட் ரேட்ல பிரைவேட் பிளேயருடைய அசஸ்மெண்ட் பண்றோம். அது இல்லாமல் ஒரு மேனுஃபேக்சரர் அசஸ்மெண்ட், இப்ப நீங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு எவ்வளவு அலுமினி தேவை, எவ்வளவு கார்பர் தேவை, அது ஒரு மேனுஃபேக்சரரா நம்ம ஒரு அசஸ்மெண்ட் பண்றோம். அது இல்லாமல் நீங்க அதர் ஸ்டேட் மத்த பிஓ எல்லாம் 3 பேரும் சேர்ந்து தனித்தனியா அவங்க ப்ரொபோசலை போர்டுல வச்சு அவர்கள் இதுல குறைவான என்ன கரெக்டான ரேட்டோ அதை தான் நம்ம ரேட் பிக்சிங்க்கு எஸ்டிமேஷன், அதாவது ஒரு டெண்டருடைய அந்த ரேட்டு எஸ்டிமேஷனுக்கான நம்ம ப்ராசஸ கம்ப்ளீட்டா மாத்திருக்கிறோம். அதனால பழைய டெண்டர்ஸ் பெண்டிங்ல இருந்த எல்லா டெண்டர்ஸையும் நிறுத்தி வைத்துட்டு அவங்க எந்த டெண்டர் நிறுத்தல எஸ்டிமேஷனை இந்த 3 கமிட்டி மூலமாக எஸ்டிமேட் பண்ணி ஃப்ளோட் பண்ண சொல்லியிருக்கோம். இனிமேல் இருந்து டெண்டர் ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த 3 கமிட்டி மூலமாக எஸ்டிமேஷன் பிக்ஸ் பண்ணி அதன் மூலமாக பஃபர் வச்சிருந்தாங்களே 30% 40%. ஸோ அதெல்லாம் எஸ்டிமேஷன் தான ப்ராப்ளம். நீங்க டிரான்ஸ்ஃபார்மரை 13 லட்சம் ரூபாய் கோட் பண்றோம்னா 40% பஃபர். ஸோ அந்த பஃபர் இல்லாமல் 3 கமிட்டி மூலமாக தெளிவாக திட்டமிட்டு அந்த ரெவன்யூ வெளியில யாருக்கும் போகாமல் நிறுவனத்துக்குள்ளே இருக்குமாறு டெண்டர்களுடைய எஸ்டிமேஷன் பாலிசி மாத்திருக்காங்க. அனைத்து டெண்டர்களையும் ஸ்டாப் பண்ணிட்டு புதிதாக இந்த வாரத்தில் எல்லா டெண்டர்களும் புது டீம் மூலம் புது எஸ்டிமேஷன் பாலிசியோட புதிதாக டெண்டர்லாம் ஃப்ளோட் பண்ணப்படும். எந்த டெண்டர் நிறுத்தி வைக்கப்படல. என்ன இல்ல அதனாலதான் வந்து நம்ம கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்கு மட்டும் தான் அந்த ஸ்மார்ட் மீட்டர்ஸ் நம்ம போறோம். மற்றபடி யோசிச்சுட்டு தான் சொல்லுவோம். அதான் சொன்னேன், நம்ம அசஸர்ஸ் இல்ல, அசஸ்மெண்ட்டுக்கு நம்ம ஆட்கள் போதுமான ஆட்கள் இல்லை இருக்கிற இல்ல. இப்ப நம்ம இதை எடுத்து முடிச்ச பிறகு 20,000 பேர் எடுத்து முடிச்ச பிறகு அவங்கள ட்ரைனிங்க்கு உள்ள வரட்டும். முதல்ல இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிற ப்ராப்ளம சரி பண்றதுக்கான ஆட்கள் இருக்கட்டும். முதல்ல அதுக்கு அடுத்த கட்டமாக அதை பத்தி யோசிப்போம். இல்ல அதை ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். நம்ம போதுமான ஆட்கள் இல்ல, நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம ஒத்துக்கலாம நம்ம தவறான தகவல் நாங்க கொடுக்க முடியாது. அதை சரி செய்யறதுக்கான வேலைகள் தான் செஞ்சிருக்கோம். இது வரைக்கும் அசஸர் எடுக்காமல் ஏன் வச்சிருந்தாங்கன்னு நீங்க நம்ம முந்தைய ஆட்சி காலத்தில் அவர்களுக்கான அதுல சிந்தனையும் இல்லை, இதை எப்படி செய்யணும்னு தெரியல. ஆனா அவங்களோட தேர்தல் அறிக்கையில மட்டும் வேகமா கொடுத்துட்டாங்க. அப்ப நீங்க அதை எப்படி சரி பண்ண போறீங்கன்னா அதுக்குதான் நம்ம வந்து மல்டி பர்பஸ் அசஸரா 12,500 பேர் ஒரே அந்த ஆண்டுக்குள்ள எடுக்க போறோம். அவங்க அசஸ்மெண்ட்டையும் சேர்த்து பண்ணுவாங்க. வர இந்த ஆண்டுகளுக்குள்ள எடுத்து முடிக்கிறதுக்கான வேலைகளை தான் நம்ம துவக்கி இருக்கிறோம். டிஎன்பிஎஸ்சி வழியாக நேர்மையாக நியாயமாக தெளிவாக டிரான்ஸ்பரண்டாக இப்ப எப்படி நேற்று நியமனம் நடந்தது 401 பேர் அதே மாதிரி எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் நியமிக்கப்படுவார்கள். ஆமா இல்ல அதுல நீங்க சோலாரை பொறுத்த வரைக்கும் சோலார் இல்ல மத்த பாலிசி மத்த டெண்டர்ஸ் எல்லாம் மாப்பிள்ளை நண்பர்களும் நம்மளுடைய அவருடைய பையனுடைய நண்பர்களையும் தாண்டி எதுவுமே நடக்காது. அதான் டாஸ்மார்க்லயே பார்த்தோம். டாஸ்மார்க் முறை அந்த டாஸ்மார்க் விசாரணை நடந்தவர் யாரெல்லாம் வெளிநாடு தப்பிச்சு ஓடனா அப்ராடுக்கு யாரு இல்ல. அதாவது போன கவர்மெண்ட் யார் ஆபரேட் பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். மாப்பிள்ளை நண்பர்களும் பையன் நண்பர்களும் தான். இவர்கள் தான் அந்த கவர்மெண்டே ஆபரேட் பண்ணாங்க. சோ இவரெல்லாம் அந்த கவர்மெண்டே வழி நடத்தினாங்க. யாரையும் அவர்களை பார்க்காமல் ஒரு சின்ன விஷயம் கூட நகராது. அதுல நீங்க மற்ற அதிகாரிகள் நம்ம குறை சொல்ல என்ன பண்றது? கவர்மெண்டோட பாலிசி அந்த முதல்வருடைய பாலிசி அப்படி இருக்கிறப்ப மற்றவர்கள் குறை சொல்ல என்ன பண்றது? அடுத்து போதுமான அளவு நம்ம எல்லா கேள்வியும் முடிச்சாச்சு. கண்டிப்பாக இன்னும் வர்ற ஆண்டுகள்ல அனைத்திற்கும் நம்ம என்ன ப்ராக்ரஸ் பண்றோம் ஒவ்வொரு நேரத்திலும் நம்ம இதே மாதிரி பிரஸ் ரிலீஸ் பண்ணி பிரஸ் மீட் பண்ணி தெளிவுபடுத்துவோம். இப்ப இருக்கிற இந்த துறையை பத்தி நம்ம முழுசா சொல்லி முடிச்சிட்டோம். இங்க வரைய புரிந்த அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.